லெபனான் நாட்டில் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பேஜர்கள் ஒரே சமயத்தில் வெடிச்சு செதறி இருக்கு. இதில் கிட்டத்தட்ட 11 பேர் இறந்து போயிருக்காங்க. 3000க்கும் மேற்பட்டோர் காயப்பட்டிருக்காங்க. இந்த பேஜர் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாதுங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கு முன்னாடி போனால் மொபைல் ஃபோன், அந்த மாதிரி தான் நமக்கு தெரியும். இந்த பேஜர் அப்படிங்கிறது ரொம்ப பழங்காலத்து ஒரு டிவைஸ். புஷ்பா படத்தில் பார்த்தீங்கன்னா புஷ்பாவை கொல்றதுக்காக ஒரு ஜீப்பில் கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் அவர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்போ திடீர்னு பீப் பீப்னு ஒரு சவுண்ட் வரும். என்னன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எடுத்து பார்ப்பாரு. அப்போ சின்னதாக ஒரு பெட்டிமா இருக்கும் பார்த்தீங்களா, அதில் யூ ஆர் இன் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மட்டும் வந்திருக்கும். அதை பார்த்த உடனே புஷ்பா வந்து உஷாராயிருவார். அந்த மிஷினுக்கு பேர் தான் பேஜர் அப்படிங்கிறது. இந்த பேஜர் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனோட கொள்ளுத்தாத்தான்னு வச்சுக்கலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 1990களில் ரொம்ப பிரபலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்த இந்த காலத்தில் லெபனான் நாட்டில் எதனால் இன்னுமே இந்த பேஜர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பேஜர்களை எப்படி ஒரு வெடிகுண்டுகளாக பயன்படுத்தினாங்க, யார் இதுக்கான மூல காரணம், இந்த பேஜர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ரொம்ப காலமாக சண்டை நடந்துக்கிட்டு தாங்க இருக்கு. இப்போ சமீபத்தில் என்னாச்சு அப்படின்னா, பாலஸ்தீனத்தை சேர்ந்த இந்த ஹமாஸ் இயக்கத்தினர் இவங்க வந்து அப்படியே பேராஷூட்டில் பறந்துக்கிட்டே வந்து இஸ்ரேல் நிறைய தாக்குதல் நடத்தினாங்க. இதில் நிறைய பொதுமக்கள் உயிரிழந்துட்டாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக இன்னுமே இந்த காசா ஸ்ட்ரிப்பில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது சம்மந்தம் இல்லாமல் லெபனானில் எதுக்கு இந்த தாக்குதல் அப்படின்னா, லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் ரொம்ப காலமாக இந்த பார்டர் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. இஸ்ரேலும் லெபனானும் பக்கத்து கண்ட்ரிஸ் தான். லெபனானில் ஹிஸ்புல்லா இந்த அமைப்பினர் தான் பொலிட்டிக்கலில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்காங்க. ஒரு சில நாடுகள், இந்த அரபு நாடுகள், அப்புறம் இஸ்ரேல், இந்த மாதிரி ஒரு சில நாடுகள் இந்த ஹிஸ்புல்லா அமைப்பினரை டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரகுத்தி வச்சிருக்காங்க. ஆனால் லெபனான் நாட்டில் ஹிஸ்புல்லா இந்த அமைப்பினர் தான் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்காங்க. இஸ்ரேலுக்கு ஆல்ரெடி எல்லா பக்கத்துக்குள்ள இருந்துமே தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஈரான் ஒரு பக்கம், இந்த பக்கம் காசா, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த தாக்குதலில் லெபனானும் பங்கெடுத்துருமோ அப்படிங்கிற பயம் இஸ்ரேலுக்கு வந்துடுச்சு. இவங்க ரொம்ப காலமாக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக இந்த ஆப்ரேஷனை பிளான் பண்ணி இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்த ரொம்ப முக்கியமான தலைவர்கள் இதில் இழந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற தகவலுமே வந்திருக்கு. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் சேட்டலைட் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப அதிகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்திலுமே அவங்க எதனால் இன்னுமே பேஜர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். இதை தெளிவுபடுத்துறதுக்கு முன்னாடி இந்த பேஜர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பேஜர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம மொபைல் மாதிரி அதுவுமே ஒரு டெலிகம்யூனிகேஷன் டிவைஸ் தான். இப்போ மொபைலில் நம்ம என்ன பண்ணுவோம், யாருக்காவது ஃபோன் பண்ணோம்னா நம்பரை டைப் பண்ணுவோம், அப்படியே கால் பண்ணி பேசுவோம். யாராவது நமக்கு கால் பண்ணோம் அப்படின்னாலுமே அவங்க நம்பர் டைப் பண்ணி அவங்க ஃபோனில் நமக்கு கால் பண்ணி பேசுவாங்க. ஆனால் பேஜரில் அப்படி பண்ண முடியாது. பேஜருக்குன்னு சென்ட்ரலைஸ்டாக ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். அவங்க தான் இது எல்லா பேஜர்ஸுமே மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தகவல் ஒரு பேஜருக்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த ஆர்கனைசேஷன்கிட்ட இந்த நம்பருக்கு நான் சொல்கிற தகவலை குறுஞ்செய்தி மாதிரி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். உடனே அவங்க நீங்கள் சொல்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் சொல்கிற அந்த செய்தியை அனுப்பி விட்டுருவாங்க. யூ ஆர் இன் டேஞ்சர், ஸ்டார்ட் இமீடியட்லி, இந்த மாதிரி சின்ன அந்த வார்த்தைகளை அந்த பேஜருக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அவங்க பார்த்துட்டு உடனே அந்த தகவலை பெற்ற உடனே அவங்க அதுக்கான ஆக்ஷன்ஸில் ஈடுபடுவாங்க. பேஜர்ஸில் நிறைய வகைகள் இருக்குது. பெரும்பான்மையான பேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் வே கம்யூனிகேஷன் தான். நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபோன் மூலமாக அந்த ஆர்கனைசேஷன் சொல்லணும். அந்த ஆர்கனைசேஷன் தான் அந்த பேஜருக்கு தகவல் அனுப்புவாங்க. ஆனால் அந்த பேஜர்லேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் தகவல் அனுப்ப முடியாது. அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணலான்னா, அந்த பேஜரில் இருக்கிற தகவல் பார்த்த உடனே பக்கத்தில் இருக்கிற இந்த பிசிஓ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபோன் கடையில் போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி தான் பேசணும். இப்போ டெக்னாலஜியில் ரொம்ப பின்னுக்கு இருக்கிற இந்த பேஜர்ஸை எதனால இவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னா, இஸ்ரேலோட மோசாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியாவில் ரா அமைப்பு இருக்கிற மாதிரி இஸ்ரேலுக்கு மோசாட் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க உலகத்திலேயே ரொம்ப முதன்மையான, ரொம்ப ரகசியமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ அந்த அமைப்பு ஹிஸ்புல்லாவில் இருக்கிற எல்லா ரகசியங்களையுமே ஒட்டி கேட்குறாங்க. நம்ம மொபைலை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம பேசுகிற எல்லா விஷயங்களையுமே மோசாட்டுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி இதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஃபுல்லாகவே இந்த பேஜர் மூலமாக தான் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க தாய்வான்ல இருந்து குளோபல் அப்போலோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிட்ட பேஜர்ஸை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் மோசாட் வந்து உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு பேஜர்லையுமே கிட்டத்தட்ட 3லிருந்து 5 கிராம் அளவிலான வெடிப்பொருட்களை உள்ளே வச்சுருந்துருக்காங்க. இந்த விஷயம் தெரியாமல் ஹிஸ்புல்லாவோட அந்த அமைப்பினர் அந்த பேஜர்ஸை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ எல்லா பேஜர்ஸுமே ஒரே சமயத்தில் வெடித்து செதறி இருக்கு.
இதுல கிட்டத்தட்ட 11 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. இப்போ இந்த நிகழ்வுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதாங்க. ஒரு நாடு இன்னொரு நாட்டை வேவு பார்க்கணும் அப்படி முடிவு பண்ணிட்டா அதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. நம்ம பயன்படுத்த பொருட்களா இருக்கலாம், நம்ம பயன்படுத்துற மொபைல் போனா இருக்கலாம், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலுமே ஸ்லீப்பர் செல் மாதிரி நம்மளை அறியாமலே நம்மளை வேவு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே நம்ம படத்துல தான் பார்த்துருக்கோம். ஆனா முதல் முறையா துப்பாக்கி படத்துல வர மாதிரி ஒரே சமயத்துல எல்லா இடத்துலயுமே அந்த பேஜர்ஸ் எல்லாம் வெடிச்சு செதறி போயிருக்கு. இதுக்கப்புறமா தான் தெரியும் லெபனான் இஸ்ரேல் மேல வார் அறிவிக்க போறாங்களா இல்ல வேற ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்த போறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் பல இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.